நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எப்படி பிரகாசிக்க வேண்டும்? எரிந்து பிரகாசிக்கணும். அப்படியே மங்கி 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 அப்படியே அணைந்து போகக்கூடிய ஒரு விளக்கு என்ன செய்யக்கூடாது, நாம இருக்கக்கூடாது. நாம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி என்ன செய்தது? வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எது உன் மேல உதித்தது? கர்த்தருடைய மகிமை, God's glory, அவருடைய மகிமை, அவருடைய பிரகாசம் உண்மையிலே என்ன செய்தது? உதித்தது. எழும்பி பிரகாசி. என்ன செய்ய? எழும்பி பிரகாசி. எது உன்மேல் வந்தது? உன் ஒளி உன்மேல் வந்தது. சரி, உன்மேல் வந்த அந்த ஒளி யார்? இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உன் ஒளி உன்மேல் வந்தது. உன் ஒளி உன்மேல் வந்தது. அப்போ உன் மேல வந்த அந்த ஒளி யாரு? அந்த ஒளி, அந்த வெளிச்சம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி, அந்த வெளிச்சம். அருணோதயம் உதித்தது என்று போன வாரத்திலே நாம் வாசித்தோம். அருணோதயம் என்றால் சூரிய உதயம் என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒளி. இயேசு கிறிஸ்து நம்மையிலே உதித்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே உதித்திருக்கிறார். ஆகையாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். படுத்து கிடக்க கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? படுத்து கிடக்க கூடாது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு 6:30 மணி ஆயிடக்கூடாது. என்ன நொடக்கலையா? என்ன நொடக்கலை? நொடக்கலையான தூங்கலையான்னு அர்த்தம். 6:30 மணி ஆயிடுச்சுப்பா. ஏன்னா கிராமம் அங்கிட்டலாம் இந்த சீமண்ணை விளக்கு எரியும். 10 காசுக்கு மண்ணெண்ணெய் வாங்குவாங்க. அதை ஊற்றுனா அது ஒரு 1/2 மணி நேரம் எரியும். அந்த விளக்கு அணையிறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற அந்த 15 பிள்ளைகளும் அம்மா அப்பெல்லாம் சேர்ந்து வேகமாக சாப்பிட்டுட்டு விளக்கு அணையிறதுக்குள்ளே பாயெல்லாம் எடுத்து போய் தலானியில் போட்டு என்ன செஞ்சிடணும் சாரில் நுடைக்கிறேன். ஏன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வயக்காட்டுக்கு போகணும். அதனால 6:30 என்ன செஞ்சிடணும்? தூங்கிடும். அதனால சொல்லுவாங்க, இன்னும் நொடக்கலையா? இருமதனி இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் நொடங்கிடுறாங்க. அப்படியே போய் என்ன செஞ்சிடறாங்க? நொடங்கிடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒளி உதிச்சிருக்குது, பிரகாசம் உன் மேல இருக்குது. நீ வீடை பூட்டிக்கிட்டு நொடக்கி விட்டுக்கிட்டு செய்யாத, கிடக்காத, எழும்பி பிரகாசி. எழும்பி போய் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி, என்னுடைய அன்பு அறிவி, என்னுடைய கல்வாரி சிலுவையை அறிவி, நான் பட்ட பாடுகளை அறிவி. அநேக ஜனங்கள் மேல நான் உதிக்கணும். அந்த குடும்பம் வாழணும், அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். கைகள் வழங்காம கிடக்கிற குடும்பங்கள், தரித்திரத்தில் கிடக்கிற குடும்பங்கள், சாபத்தில் கிடக்கிற குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கணும், துளிர்க்க ஆரம்பிக்கணும். எனவே நீ முடங்கிட்டு செய்யாத, வீட்டுக்குள்ள கிடக்காத, எழுப்பி போ, ஹாஸ்பிட்டலுக்கு போ, சந்தைக்கு போ, எல்லா ஊர்களுக்கு ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை என்ன செய்ய? அறிவி. வெளிச்சமாகி இயேசுவை அறிவி. உன் ஒளி உன்மேல் வந்தது, எழும்பி என்ன செய்ய? பிரகாசி. ஆகவே நாம் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு எப்போதும் ஐக்கியத்திலே நாம் இருக்க வேண்டும். அவரோடு ஒரு தொடர்பில் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? விளக்கு எரிகிறதுக்கு அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, அணைய விடக்கூடாது. அதை போலதான் நாம் அணையாமல் எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் கர்த்தரோடு அந்த ஐக்கியத்திலே. எல்லாம் இருக்கிறீங்களா? ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை பைபிள் வாசிக்கிறது இல்லை, மாசத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்றது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்பதான் வேகமா போய் ஆண்டவரே தோத்திரம் ஐயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஏதோ பிரச்சனை வந்த உடனே. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நம்ம எப்பயுமே எரிந்து பிரகாசிக்கிறவரை என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி எப்பயுமே எரிந்து பிரகாசிக்கிறவர் இருக்கணும்னா எப்போதும் அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில், அவரோடு ஒரு தொடர்புல,
அவருடைய வார்த்தையில வேறுன்றதில்ல, அதுல இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் அந்நிய பாஷையிலிருந்து ஜெபிக்கிறதுலையும் அவரை பாருங்க வாயத்திலிருந்து பாடல் பாடி ஆராதித்து துதிக்கிறதுலையும் அதுலேயே இருக்கும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை எடுத்து அநேகருக்கு விளக்காய் வைப்பார். அநேகருக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விளக்காய் வைப்பார், பிரகாசமாய் வைப்பார். சத்திய வேதத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து நான் பார்க்கிறோம். அவனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் சில காலம் என்ன செய்தீர்கள்? வாழ்ந்தீர்கள், களி கூர்ந்தீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், பிறகு 35வது வசனம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் 5:33ஆம் வசனமும் பிறகு 35வது வசனமும். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். கர்த்தர் என்ன மாதிரி சான்றிதழ் கொடுக்கிறார் பாருங்க, சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் இப்படிப்பட்ட சான்றிதழை, இப்படிப்பட்ட சர்டிபிகேட்டை கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் எதுக்காக இந்த தேனியில உங்களை வச்சிருக்கிறாரு? கர்த்தர் எதுக்காக இந்த அள்ளி நகரத்தில் உங்களை வச்சிருக்கிறாரு? கர்த்தர் எதுக்காக இந்த தமிழ்நாட்டில் உங்களை வச்சிருக்கிறாரு? கர்த்தர் எதுக்காக இந்த இந்திய தேசத்தில் உங்களை வச்சிருக்கிறாரு? நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு, அது ஜீரடிங்கிறது 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நல்ல ஒரு உறக்கத்தை போட்டுட்டு எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்க வர போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போதான் ஒரு மாதிரியா இருக்கும் பாஸ்டர். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் எதுக்கு அவங்கள வச்சிருக்கிறாரு? எதுக்காக இந்த இடத்துல நீங்க இருக்கணும்? எரிந்து பிரகாசிக்க. ஏதோ சும்மா சபைக்கு வந்தோம் போனோம், ஏதோ ஒரு சும்மா ஒரு காணிக்கை போட்டோம், என்னத்தையோ அவ்வளோதான் அவ்வளோதான் நீ அவ்வளோதான் இல்லை. இருக்கிற வருஷங்களிலே கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வாசித்திருக்கிறீங்களா? நீங்க பூமிக்கு யாரா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. அநேகர் பாருங்க வெளிச்சத்தை நோக்கி ஓடி வரணும். உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தரண்டையில வரணும். உங்கள் மூலமாய் அநேகர் வாழ்வடையணும். ஆமென். உங்கள் மூலமாக அநேகருடைய விளக்கு ஏற்றப்பட வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அநேகருடைய விளக்கை ஏற்றுவதற்கு கர்த்தர் இந்த தேனி பட்டணத்திலே உங்களை வைத்திருக்கிறார். கவனிங்கள். இதெல்லாம் சும்மா கவனிக்கிறதே கிடையாது. அநேகர் கவனிக்கிறதே கிடையாது. சும்மா அப்படியே அநேகருடைய அணைந்து போய் கிடக்கிற அந்த ஆவி மனிதனைத்தான் சத்தியவேத விளக்கு என்று போதிக்கிறது. ஆவியில மரித்து கிடக்கிறார்கள், ஆவியில செத்து கிடக்கிறார்கள், தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். அந்த விளக்கை ஏற்றுவதற்கு கர்த்தர் உங்களை கருவியாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அநேகருடைய விளக்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்ற வேண்டும். இங்கே யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் அணைந்து போகிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லப்படவில்லை. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். வாழ்ந்தது கொஞ்சம் வருஷம்தான், ஆனாலும் சூப்பர், அருமையா வாழ்ந்துட்டு போயிட்டான் பாருங்க யோவான் ஸ்நானகன். நீங்க அப்படி வரணும். இருக்கிற அந்த வருஷங்கள்ல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போறேன். ஆமென். எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறேன். ஆமென். பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, நீங்க எரிந்து பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென்.
எத்தனை பேர் எரிந்து பிரகாசிக்கலாம் நினைக்கிறீங்க? அநேக குடும்பங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் வாழ வைக்க போகிறார். அநேக குடும்பங்கள் பாருங்க ஒளி ஏற்றப்பட போகிறது உங்கள் மூலமாக. அப்ப ஜெபிக்கணும் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியான, உண்மையாவே நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவற்றை நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். சும்மா அதுவும் ஆண்டவரே அரிசி இல்லை ஆண்டவரே, பருப்பு இல்லை ஆண்டவரே, புளி இல்லை ஆண்டவரே, தேவையை சந்தியும் ஆண்டவரே. எந்த நேரமும் அரிசி பருப்பு புளி இதுலேயே உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டி ஒரு டாப் ஆஃப் ப்ரேயர், ஒரு ஹை லெவல் ப்ரேயருக்குள்ளே வரணும். பரிசுத்த ஆவியானவரே என்னை எடுத்து பயன்படுத்தும். அநேக குடும்பங்களிலே விளக்கை ஏற்றி வைக்க ஆவியானவரை என்னை என்ன செய்யும்? பயன்படுத்தும். ஆமே. நீங்கள் ஜெபத்தை செய்யுங்க, உங்களை எடுத்து பயன்படுத்துகிற வேலை அவருடைய வேலை. நீங்கள் ஜெபிக்காமையே இருக்கக்கூடாது, ஆசைப்படாமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல ஆசைகள். இப்படிப்பட்ட ஆசைகள்லாம் வளர்த்துக்கிறணும். ஆசைகள் நான் வெறுத்துட்டேன் பாஸ்டர், நான் குத்துக்கல்ல, இந்த ஆசையெல்லாம் வரணுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அநேக குடும்பங்களை கத்தா ஒளி ஏற்றுவிக்க என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. யாரோ ஒருத்தர் என்னைக்கோ வந்து சுவிசேஷத்தை எனக்கு அறிவிச்சனால தான் ஏன் அணைந்து கிடந்த விளக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என் மூலமா அநேக விளக்குகள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏற்றி வைக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் ஒளி ஏற்றப்பட வேண்டும். ஆவியானவரை என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். உள்ள ஒரு தாகம் பற்றி எரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரத்தத்தில் இது ஊற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென்.